பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆள் உயரத்துக்கு களைச்செடி வளர்ந்துச்சு. அதனால் நாங்கள் இப்போ தோட்டத்துக்கு வர்றதே இல்லை. இதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி என்னென்னா வீட்டில் களைச்செடி அதிகமாகிடுச்சு, அதனால் மருந்து அடிக்கிறதுக்கு இது என்ன ஷாமு ஸ்ப்ரேயர், ப்ரெஷர் ஸ்ப்ரேயர். ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர் இரு ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் அது வாங்கியிருக்கு. எடு ஷாம் ஓப்பன் இட். ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு அங்கே ஜோலாப்பேட்டில் இருக்கும்போதுமே. எல்லோ கலர் இதுதான் அந்த ஸ்ப்ரேயர். இதெல்லாம் ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸ், இதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்துகிட்டு போட. இந்த மழை வந்ததுக்கப்புறம் தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுத்தமாக பில்லு வளர்ந்து போச்சு. இதுக்கு மேலே களை எடுக்க முடியாதுன்றதுனால அந்த ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கு. ஹேண்டில் முதல்ல மூடியாரு, மேலே இருக்கிற மூடியை மட்டும் கழட்டு சொல்கிறேன். வாஷர் அதில் போடணும். இதுலையா? அதில் போடணும் வாஷர். அதெல்லாம் போட்டுக்கலாம். அது கழட்டு, ஓப்பன் பண்ணாத. அந்த ஒரு மூடியில் இதை எடுத்துக்கோ. இது ஃபுல் மூடியா? வெள்ளை வந்து ஒரு மூடி போடு. ஒரு மூடி ஃபுல்லாக. என்னது அது? சக்கரை செடி உறிஞ்சோம்ல, அதுக்கான ஒரு கெமிக்கல். அது சால்ட் மாதிரி. அது உடனே அப்சர்வ் பண்ணோம். அதை அந்த டப்பாவை அதுக்குள்ளே போடு. கொஞ்சமாக கீழே போட்டு கை க்ளவுஸ் போட்டுக்கோ ஷாம். வேணாம் அதெல்லாம் ஒன்றாக அது போடு. ஃபனல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அது அப்புறமா நெட்டில் சர்ச் பண்ணி பேர் போட்டுருங்க. இது 8 லிட்டர். லிட்டருன்ற இவ்வளோ சின்னதாக இருக்குது. இதுக்கும் 1 லிட்டர் வருமா? இன்னும் கொஞ்சம். மேலே அடிக்கணுமா இல்லை வேருக்கு அடிக்கணுமா? மேலே அடிச்சாலே அடிக்கும். மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாதா? மழை பெஞ்சா வேறு வரைக்கும் இறங்கிடும். இதில் எலி சீக்கிரம் பேசலாம். நல்லா கீரை செடிக்கு எவ்வளோ சீத்தாப்பழம் குருவி சாப்பிட்டுடுச்சு. உள்ள செடி காய் காய்ச்சிருக்கு பாருங்களேன். பார்த்தீங்களா? 2 கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. இழந்த பழம் தான் நினைக்கிறேன். இங்கே பாரு முள்ளாக இருக்குது. ஆப்பிள் செடின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் வாங்கணும். இங்கே பார்த்துக்கோங்க, இது ஆப்பிள்னு கொடுத்தாங்க. பூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, மூக்குத்தி மாதிரி. பார்க்கலாம். எண்ணெய் பழம் செடி பிடிங்கி போட்டுருலாம். ஷாம் செடி பக்கத்தில் தயவு செஞ்சு அடிக்காத. இப்படி இந்த பக்கம்லாம் அடி. மருந்து அடிச்சு 5 நாள் ஆச்சு, ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சரியாக 2 வாரம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. வெயில் காஞ்சதுக்கப்புறம் தான் புல்லு காய ஆரம்பிச்சுது. வேணா கம்முன்னு இரு.